வணக்கம். ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுக்கே 100% சொந்தம். அதன் மீது யாராவது உரிமை கொண்டாடுவாராக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய வலியை சுமக்க வேண்டும் என்று ஈரானிய அரசின் பேச்சாளர் முகமது ரேசா ஆரிப் தெரிவித்திருக்கின்றார். இந்த கடல் நீர் இணையை தமக்கே சொந்தம் என்று டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட தகவலை தொடர்ந்து இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு யாராவது துணை போவார்களாக இருந்தால், இதை தம்முடையது என்று யாராவது கூறுவார்களாக இருந்தால் அவர்கள் அதற்கான விலையை சந்திக்க நேரிடும் என்றும் வலிக்கு வலி அடிக்கு அடி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய பதிவை தொடர்ந்து கருத்திட்ட டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற அனைத்து கன்னி வெடிகளும் அமெரிக்க கடல் படையினால் முற்றாக அகற்றப்பட்டு விட்டன என்றும், எனவே வர்த்தக கப்பல்களுக்கு இருந்த கடல் கன்னிவெடி ஆபத்து முற்றாக அகற்றப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தகவலை தமக்கு அமெரிக்காவினுடைய கடல் படை இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அனுப்பி இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். எனவே ஹோர்முஸ் நீரிணை தமக்கே சொந்தம். அதே போல ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற கன்னிவெடிகள் முற்றாக அகற்றப்பட்டு விட்டன. மேற்கொண்டு ஈரானினுடைய படகுகள் கன்னிவெடிகளை விதைக்குமாக இருந்தால் எப்படி போதை வஸ்து கப்பல்களை அழிக்கின்றோமோ அதுபோல அந்த படகுகளையும் உடனடியாக மூழ்கடிப்போம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே ஆன மோதலின் அடுத்த கட்ட உச்சத்தை இன்றைய 24 மணி நேரம் காட்டியிருக்கின்றது. இதை தொடர்ந்து வெளியான அதிர்ச்சி செய்தி, அமெரிக்க அதிபரினுடைய கடைசி மகன் 20 வயதான பெரன் ட்ரம்பை எப்படி கொலை செய்யலாம்? இப்படி ஒரு காணொளி 3 நிமிடங்களை கொண்டது ஈரானுடைய 2 அரச தொலைக்காட்சிகளில் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய கடைசி மகன் எந்த வழியால் செல்கின்றார், அவருக்கு எத்தகைய படைகள் பாதுகாப்பாக இருக்கின்றன, அந்த பாதுகாப்பு வாகனங்களினுடைய இலக்க தகடுகள் எது, அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார், அங்கு என்ன நடைபெறுகின்றது, அவர் டம் டவரில் எப்படி வந்து இருக்கின்றார், அவருடைய செயற்பாடுகள் என்ன, அவருடைய இணைய விளையாட்டினுடைய இரகசிய பகுதிகள் என்ன என்ற சகல தகவல்களையும் இந்த காணொளி வெளியிட்டது. அதுபோல வரைபடங்களையும் காட்டி இவரை கொல்வதற்கான வழிமுறைகளை காட்டுவது போல இந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவரை கொல்பவர்களுக்கு $1 கோடி பரிசு என்றும் ஈரானிய தொலைக்காட்சி பேசியிருக்கின்றது. இந்த கருத்தானது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற தகவல்களை வெளியிடுகின்ற தகவல் போரில் உச்சகட்டமாக காணப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இப்பொழுது தெஹ்ரானினுடைய வீதிகளில் டொனால்ட் ட்ரம்பினுடைய புகைப்படம் போடப்பட்டு அவரை பல கரங்கள் அவருடைய கழுத்தை நெரிப்பது போல அந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுபோல அமெரிக்க அதிபரனுடைய மனைவி மெலனியா ட்ரம்பை கொல்வதற்கான ஒரு வீடியோ இதற்கு முன்னரும் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எதற்காக இதை வெளியிடுகின்றார்கள் என்றால், ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியை கொல்வதற்கு அமெரிக்கா என்ன வகையில் முடிவு செய்தது, அந்த கேள்விக்கான பதில்தான் இது. ஈரானுடைய மத முறைப்படி கிசாஸ் என்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. அது என்ன குற்றம் செய்கின்றீர்களோ அதே குற்றம் மறுபடி உங்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும். அந்த வகையில் அதி உயர் மத தலைவரை கொலை செய்த செயலுக்கு பதிலடியாக அதற்கு காரணமானவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது இந்த சட்டமாகும். உலகத்தை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, எங்களை ஆட்சி செய்வதற்கு எங்களுக்கான ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய குடும்பத்தினரும் தண்டிக்கப்படுவது சரிதான் என்று அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வாதாட்டம் ஒன்றும் இடம்பெற்று இருக்கின்றது. அயதுல்லா அலி காமேனியை எதற்காக இவர்கள் கொன்றார்கள் என்ற கேள்விக்கு அதற்கான உத்தரவை பிறப்பித்தது டொனால்ட் ட்ரம்ப் தான் என்ற கருத்து நிலவுகின்ற சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு உயிராபத்து இருக்கின்றது என்று இஸ்ரேல் பல தடவைகள் எச்சரித்திருக்கின்றது. இந்த தகவலை டொனால்ட் ட்ரம்பே வெளியிட்டிருக்கின்றார். அதுபோல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியின் தலைநகர் அங்காராவில் இடம்பெற்ற நேட்டோவினுடைய மாநாட்டிற்கு சென்ற பொழுது அவருக்கு உயிராபத்து, அவரை தாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்
தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக கேட்டியரிங் என்று கூறப்படும் உணவுப் பொருட்களை எடுத்து செல்லுகின்ற வாகனத்தில் மறைந்து அவர் அங்கிருந்து ஓடி சென்று அமெரிக்க அதிபர் வந்த விமானத்தை தவிர்த்து பழைய விமானம் ஒன்றில் ஏறி அவர் பிரிட்டன் வரை தப்பி ஓடியது முதலாவது சம்பவமாக இருக்கின்றது. ஆகவே அமெரிக்க அதிபர் உயிராபத்தான நிலையில் இருக்கின்றார் என்பதற்கு இது ஓர் உதாரணமாக இருக்கின்றது. ஈரானினுடைய கரங்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தொடர்ந்து விரட்டி கொண்டே இருப்பதனால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற அதிகாரி கூறுகின்ற பொழுது எந்தெந்த வடிவத்தில் எல்லாம் ஆபத்துக்கள் வந்தாலும் அந்தந்த வடிவங்களை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மோதலானது இப்பொழுது போரை தவிர்த்து பொருளாதார போரை தவிர்த்து அதற்கு அப்பால் இப்படியான செய்திகளை வெளியிடுவதன் மூலம் ஏற்கனவே அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலியிடப்படுவார் என்று சத்திய பிரமாணம் எடுத்ததும் அந்த சத்தியத்தை மக்கள் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அந்த கடமையை ஈரானினுடைய இப்போதைய முல்லாக்களினுடைய அரசு ஒழுங்குபட ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி ஈரானிய மக்களிடையே இருக்கத்தான் செய்கின்றது. எனவே இது போன்ற காணொளிகளை வெளியிட வேண்டிய தேவை ஈரானிய அரசுக்கு இருப்பதையும் மறக்க முடியாது. இதேவேளை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியான ஒரு செய்தியின்படி துல்சி காபாட் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவின் தலைவராக இருந்து பதவி விலகியவர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த முற்பட்ட பொழுது அதற்கான நடவடிக்கையை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அயதுல்லா அலி காமேனியை கொல்லுகின்ற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் அப்படி செய்வீர்களாக இருந்தால் அதனுடைய விளைவு இன்று நடைபெறுவதை போல வந்து சேரும். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முற்றாக கட்டுப்படுத்த நேரும். அதை தடுப்பதற்கான எந்த விளைவுகளையும் செய்யாமல் நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது, அது உங்களுக்கும் அமெரிக்காவிற்கும் ஆபத்தாக முடியும் என்று கூறியதாக இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த கருத்தை கூறியதன் பின்னர் அவர் பதவியில் இருந்து வெளியேறிவிட்டார். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளரான அவரிடம் இருந்தே இந்த கருத்து வந்திருப்பதானது டொனால்ட் ட்ரம்பை விட்டு எல்லோரும் வெளியேற தொடங்குகின்றார்கள் என்ற நிலையாக இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் எதற்காக இந்த போரை தொடங்கினார்கள்? டொனால்ட் ட்ரம்பே கூறியிருக்கின்றார், அதிபர் பதவியில் இருப்பது எவ்வளவு ஆபத்தானது, இப்பொழுது செய்யக்கூடாத வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு உயிரை பாதுகாத்து வாழ்வதே பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. அவருடைய சுதந்திர வாழ்வே அடிபட்டு போன நிலையில் இருக்கின்றது. இதுதான் ஈரான் போரில் டொனால்ட் ட்ரம்ப் கண்ட மிச்சமாக இருக்கின்றது. இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற தலையங்கம் அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. வணக்கம் உறவுகளை. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.